வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு பல்வேறு விதமான விஷயங்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் யார் என்பதில் தொடர் சந்தேகங்கள் என்பது எழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஒரு முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, 2 துறை சார்ந்த பதவிகளை பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. ரயில்வே துறை அமைச்சர், ஓகேங்களா, அது வேணும். ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தேர்தல் தோல்விகளுக்கு பொறுப்பேற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள்லாம் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பிரதமராக பதவியேற்கவே இல்லை நம்முடைய மோடிஜி அவர்கள். அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா சீனா, இத்தாலி, நேபாளம், இலங்கை உட்பட உலகத் தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்தை அவங்க தெரிவித்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆந்திராவின் மாநிலத்துடைய மிக முக்கியமான முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மிக முக்கியமான நபராக மாறியிருக்கிறார். ஒரு கிங் மேக்கராக, அசல் கிங் மேக்கராக மாறியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி அமைப்பதில் குழப்பங்கள் அப்படின்றது இருப்பதாகவே நம்மளால் தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் அந்த வாக்குப்பதிவு முடிந்ததனுடைய விளைவுகளின் காரணமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வெளியானது. இப்போ பணத்தை எங்கே வேணால் கொண்டு போகலாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முந்தியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறதை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட யார் பிரதமராக இந்த முழுக்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கிறதை